கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 24வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24:27 இவ்வாறு சொல்லுகிறது: என் எஜமானாகிய அபிரகாமின் தேவனாகிய இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையானது ஆபிரகாமுடைய வேலைக்காரனால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்தின்படி ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்த போது, அதாவது தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படியாய் அவன் பிரயாணப்பட ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணி என் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை நீர் சரியாக நியமித்து தருவீரானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்து அந்த அந்த காரியம் கைகூடி வருகிற போது ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுகிற போது அவன் செய்த அந்த விண்ணப்பமாய் அந்த வார்த்தையாய் காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஜெபத்துக்கு பதிலை கொடுத்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாளின் காலை வேளையில கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு பதிலை தருகிறவர். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். அவர் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். ஒருவேளை என்ன சூழ்நிலைமையில நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும், ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு காரியத்திலே எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலப்பா, எனக்கு இந்த ஒரு காரியத்துல ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையிலே நாம் ஊக்கமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாய் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, ஒரு நாளிலே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நீ என் தகப்பனுடைய வீட்டில் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ பெண்ணை கொண்டு வர வேண்டும். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீ அங்கே போய் என்னுடைய குமாரனுக்கு நீ பெண்ணை கொடுக்க வேண்டும், பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறா 7வது வசனத்துல, தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார். என் ஆண்டவர் உனக்கு எல்லா வழிகாட்டுதலும் துணையுமாய் இருப்பார். நீ இந்த காரியத்திலே எப்படியாயிலும் என்னுடைய மகனுக்கு நான் சொல்லுகிறபடி நீ ஒரு பெண்ணை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அடுத்து என்னுடைய குமாரனை மாத்திரம் நீ அங்க கூட்டிட்டு போயிடாத, அங்கிருந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வைத்து எல்லா ஆணைகளையும் வாங்கி கொண்டு அவரை அனுப்புகிறார். இப்போ 10 ஒட்டகங்கள் அவரோடு ஊழியக்காரரோடு போகிறது. எஜமானுடைய உச்சிதமான பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு அவர் கடந்து செல்கிறார். பாருங்க, இந்த நாளிலே வார்த்தை அதுதான். பாருங்க, நேர்வழியாய் நம்மை நடத்துகிறது. இப்பொழுது ஆபிரகாமுடைய வேலைக்காரர் தன்னுடைய ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து செல்கிறார். பாருங்க, முதலாவதாக ஜெபத்துடன் தன்னுடைய காரியத்தை தொடங்குகிறார். ஜெபத்துடன் தொடங்கும் காரியத்தை தேவன் வெற்றியாய் நடத்துகிறார். அன்பான தேவ பிள்ளை, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஜெபத்துடன் தொடங்குகிற எந்த காரியம் அது தோல்வியாய் முடியாதது, நிச்சயமாய் வெற்றியாய் முடியும். பாருங்க, அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த பகுதி. பாருங்க, அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறா,
அந்த ஒரு துறவண்டையிலே அவர் போய் நின்று கொண்டு பாருங்க, ஒரு வேலைக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், அவருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற ஒரு ஊழியக்காரன், தன்னுடைய எஜமானுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அங்கே போய் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். 12வது வசனத்திலே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, எஜமானுடைய கர்த்தரை அவன் அறிந்திருக்கிறான். எஜமானுடைய தேவன் அவரிடத்துல ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பதிலை தருவார் என்கிற ஒரு எண்ணம் அந்த வேலைக்காரருக்கு காணப்பட்டது. பாருங்க, அவர் ஜெபிக்கிறார். தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். பாருங்க, அழகாக ஜெபிக்கிறார். நான் இந்த தண்ணீர் துறவண்டையில நிற்கிறேன். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. ஆனா அநேக பெண்கள் இங்கே தண்ணீர் மொள்ள வருவாங்க. யார் என்னை பார்த்து குடத்தை சாய்த்து நீ குடி என்றும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீரை வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள்தான் என் எஜமானாகிய குமாரனுக்கு நியமித்த பெண். அதனால் நீர் எனக்கு அனுகிரகம் செய்தீர் என்பதை நான் அதனால நான் அதை நான் அறிந்து கொள்ள செய்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். பிரியமானவர், ஜெபம் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்விலே, ஒரு ஆவிக்குரிய மனிதர்களுடைய வாழ்விலே ஜெபம் மிகவும் முக்கியம். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரருக்கு அதை நன்றாக கற்றுக் கொடுத்திருந்தார். வேலைக்காரர் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை துவக்குகிறதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து அதை தொடங்குகிறார். பாருங்க, அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் பதிலை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலோ நாம் ஜெபிக்கும் போது உற்சாகமாய் ஆண்டவரின் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது, அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, அவர் அந்த மனிதன் ஜெபிக்கிறார். இந்த பாருங்க, வேலைக்காரன் ஜெபிக்கும் போது தேவன் பதிலை ஆயத்த பண்ணி வைத்திருந்தாரா? எப்படி பாருங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. ஆகவே அந்த ஜெபத்துக்கு பதில் உடனடியாக கிடைத்தது. பாருங்க, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய மனைவி மில்காளுடைய குமாரராய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை எடுத்து தோளிலே வைத்துக் கொண்டு அங்கே வருகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவர் ஜெபிக்கிறார். இந்த படம் தான் இங்க தெரியுது. அடுத்து பாருங்க, ரெபேக்காள் தன் குடத்தை நிரப்பி கொண்டு அங்கே ஏறி வருகிறார். பாருங்க, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு தரணும்னு கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறார், இவர் என்ன விண்ணப்பம் பண்ணினாரோ அந்த பதிலை அழகாக அவளும் சொல்லுகிறா. பாருங்க, குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, கொடுத்த பின்பு ஒட்டகங்களுக்கு குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவள் எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீரை மொண்டு வார்த்தாள். பிரியமானவர்களே, அந்த மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியம். நான் ஜெபித்த ஜெபத்துக்கு என் ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லி அவர் அறியும் பொருட்டு அதெல்லாம் அவர் செய்து பின்பு நீ யாருடைய மகள் என்று எல்லாவற்றையும் கேட்கிறார். அவள் திட்டமும் தெளிவுமாக சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு, என் எஜமானாகிய ஆண்டவருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி பண்ண வர வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் மூன்றாவதாக தேவனுடைய கிரியை கண்டபோது நன்றியுடன் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, அந்த வேலைக்காரர் அதை அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, பாருங்க, நன்றி சொல்லுகிறார். கர்த்தரை பணிந்து கொண்டு அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபை தம்முடைய உண்மை என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தரின் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறார். அன்பான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்விலே எத்தனை முறை நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ பதிலை தந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருந்திருக்கிறோமா என்பதை நாம் இந்த காலைவெளியில சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் அதை நன்றாக அறிந்திருந்தார். எஜமானுடைய யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்.
அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்த குணம் அவருக்கு இருந்தது. அதை தன் எஜமான் மூலமா இதை கற்று வைத்திருந்தார். அதை தன்னுடைய வாழ்விலை பின்பற்றினார். ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமானவர்களே, அதன் பின்பு பாருங்க, அங்கே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவளுடைய வீட்டுக்கு அவள் அழைத்து செல்கிறார். அங்கே போகும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அழைத்து அங்கே அவர்களை எல்லா காரியங்களும் அங்கே பேசுகிறார்கள். ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் அவர்கள் விசாரிக்கிறார்கள். எல்லா காரியத்தையும் அந்த வேலைக்காரன் சொல்லுகிற ஆண்டவர் அவரை நேர்வழியாய் நடத்தி வந்த விதத்தை ஒரு அழகாக விவரித்து சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அவர் நேர்வழியாய் நடத்தினார். அந்த பாருங்க 48வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டுல இப்ப கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமான் ஆகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் அவர் அந்த வழியாய் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்தி வந்தார் என்கிற அந்த விதத்தை எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் கை கூடி எல்லாவற்றையும் வர பண்ணினார் என்றா, எல்லாவற்றையும் ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைக்கும் என்றால், நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் அழகாக தேவன் கை கூடி வர பண்ணுவார். பாருங்க, தேவன் நமக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை எந்த உலகத்துல எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. 4வதாக தேவனுடைய ஆலோசனையை மனுஷன் தடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, வேலைக்காரன் எல்லாவற்றையும் பேசி அவர்கள் ஓகே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். இப்பொழுது பாருங்க, அவர் மனைவியாய் தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருக்கிற அவரை அழைத்து கொண்டு போகும்படியாய் எல்லாவற்றையும் கேட்டு அவளை அழைத்து கொண்டு போகிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னபோது அவர்கள் அந்த பெண் ரெபேக்காளோடு சேர்த்து அந்த வேலைக்காரனை அனுப்பி விடுகிறார்கள். ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்து அவளை தன்னுடைய மனைவியாக அவர் ஏற்படுத்தி கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் தியானித்த இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், ஜெபம் ஒரு நாளும் அது வீணாகாது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமான பதிலை தருவார். ஒருவேளை அநேக நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு எப்படியாயில் ஒரு பதிலை தர வேண்டும் என்று கேட்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நேர்வழியாய் அவரை நடத்தி சென்று அவருடைய காரியங்களை கை கூடி வர பண்ணி என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு நல்ல மனைவியை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபத்தையும் கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிப்போம் பிரியமானவர்களே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று தாவீது சொல்கிறார் அல்லவா. எரேமியா 33:3 வாசிக்கிறோம் அல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. இந்த காலை வேளையிலே ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.